அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் கணேஷ் ப்ரோ. தேங்க்ஸ். வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? எத பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கான்ற கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பல விஷயங்கள ஃபாலோ பண்றாங்க. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஃபேக் நியூஸ ஸ்ப்ரெட் பண்றது. அப்புறம் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் முக்கியமா. அதுவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் ரொம்ப அதிகமாயிருக்கு. அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒரு செட்டா ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நிறைய விஷயங்கள்ல யூஸ் பண்ணிக்கிறது, அவங்கள வந்து ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண விடுறது. ஸோ நிறைய இஷ்யூஸ் பார்த்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் சூலூரில் அந்த சிறுமியாக இருந்தப்போ சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்த குற்றவாளிகள் திமுகவினர் அப்படின்ற மாதிரியே பிராண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இன்னும் நிறைய மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னாலும் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஷ்யூஸை டைவர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போகிறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸை நமக்கு வர வேண்டியது, அது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட சீட்ஸை வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவிரி தண்ணி தர வேண்டிய பிரச்சனையிலையும் சரி, இப்படி பல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ் நடக்குது. ப்ளஸ் வந்து ஃபேக் நியூஸு, ஸோ இந்த மாதிரி ஃபேக் ப்ரொபகேண்டா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ இதையெல்லாம் பற்றி நம்ம நல்லா டீட்டெயில்டாக பேசலாம் நம்ம ப்ரோ கூட. ஸோ வாங்க பேசலாம் ப்ரோ. இது என்னன்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதில்லை. ஃபஸ்ட்டு எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அதே மாதிரி நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நிறைய விஷயங்கள் எதார்ச்சியாக நடந்துச்சு, இல்லைனா இது வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக நடந்தது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தாவேகா ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக டாக்டிக்கலாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, இதை பற்றி நீங்களும் நிறைய பேசியிருப்பீங்க, நானும் நிறைய பேசியிருக்கேன். பட் வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். என்னன்னா, இதுக்கு பேர் வந்து இவங்க எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியில் இருக்க பேரையே சொல்கிறேன் நான். இது பேர் வந்து பிளாசிபிள் டினையபிலிட்டி ஆர்கிடெக்சர். இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. காரில் போகிறாங்க. கார் வந்து திடீர்னு ஒரு குழியில் கார் தட்டுதுன்னு வச்சுக்கோங்க. ரோடெல்லாம் சரியே இல்லை, பாரு, ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஓகேங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸ், நான் இதையே மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு வரோம். லைட்டு வந்து எரியல தெருவில். என்னடா தெருவில் லைட் எரியல, ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாற்றம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்துடுறாங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, குட்டி குட்டி யூடியூப் சேனல்ஸ் ஹையர் பண்ணிப்பாங்க. பேட்டி எடுக்கிறவர் அவங்க ஆளே இருப்பார், பேட்டி கொடுக்குறவர் அவங்க ஆளே இருப்பார். என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப லோக்கலைஸ்டாக இருக்க இஷ்யூவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னன்னா, இப்போது மதுரையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. சென்னையில் அதை மதுரையில் பரப்ப மட்டும்தான் அந்த கான்டென்ட் வேணும். ஸோ பேட்டி எடுப்பார், பேட்டி கொடுப்பார். 2 பேரும் ஒரே ஆளாக இருப்பாங்க, ஒரே டீமாக இருப்பாங்க. கொடுத்துருவாரா, இதை போட ஆரம்பிச்சிருவாங்க. போட்டுட்டு எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி, 5 நாள் முன்னாடி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒயிட் ஷர்ட், பேஜ் பேண்ட், மஞ்சள் கலர் விசில மாட்டிப்பார். மாட்டிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ போடுவார். ஓகேவா? நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க? அந்த மாற்றம் இதுதான் நினைப்பீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்களை அந்த கட்சி ஓட்டு போட சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதை தான் திரும்பியும் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்போஸ் ஆனதுக்கு கேள்வி கேட்டால், நாங்கள் உங்களை ஓட்டு போடவே, ஏன்னா அவங்க உங்களை ஓட்டே போட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போட சொன்னால் தே பிகம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த குட்டி குட்டி யூடியூப் சேனல்ஸ் என்ன சக்ஸஸ், உங்களால் யூடியூப்பை பெருசாக சென்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பிடலாம். அது ஒரு மேலே அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நான். இப்போ ஷோலிங்கர் எம்எல்ஏ இஷ்யூ ஒன்றாச்சுல, அவர் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வரப்போ ஒரு பத்திரிகையாளரை கை ஓங்குற மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுல. அந்த பத்திரிகையாளர், அந்த இஷ்யூ வேற மாதிரிலாம் எஸ்கலேட் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் அந்த இஷ்யூவில் இருக்க எல்லா நாய்ஸையும் எடுத்துட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே பாருங்க. ஓகேங்களா? அந்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு, யூடியூப் பத்திரிகையாளர் சொல்கிறாரு, அண்ணனோட எலெக்ஷன் வேலை நான் தான் பார்த்தேன், அண்ணனோட எலெக்ஷன் வேலை நான் பார்த்தேன், அண்ணனோட சோஷியல் மீடியா பேஜை நான் தான் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது வந்து உங்களுக்கு அவர் ஏதோ சொல்கிறார் அப்படி இருக்கும்ல, அதை எம்எல்ஏ அக்னாலேஜ் பண்ணுறாரு. அவர் எனக்கு தம்பி மாதிரி, அவர் தம்பி தான் நம்ம சோஷியல் மீடியா பேஜெல்லாம் ஹேண்டில் பண்ணார் அப்படின்றார். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? லோக்கல் ஆட்கள் இப்படி பிடிச்சிப்பாங்க, ஃபஸ்ட்டு நியூஸை பரப்பிடுவாங்க.
நீங்கள் கிட்ட போகிறப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். உங்களை டைரெக்டாக இதுக்கு ஓட்டு போடணும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஆட்டோமேட்டடாக நியூஸஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்தே இருக்காது. இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து இப்போ இந்த இந்தியா டுடே சேனல் இவங்கெல்லாம் வந்து நிறைய ஹிந்துலாம் நிறைய இந்த ஃபேக் நியூஸை பஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டாங்கல்ல, எனக்கு டக்குன்னு விஷயம் டாப் ஆஃப் த ஹெட்ல வரல. இப்போ விஜய் அவர்கள் இது சொன்னார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா ஜென்ரேட் பண்ணிட்டு ஆம்பிளிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ நீங்களும் நானும் நிஜமான ஆள், நம்ம 2 பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த விஷயத்தை ரீட்வீட்டோ ரீபோஸ்டோ பண்ணி ஒரு 2-3 லைனை போட்டு நம்ம அந்த நியூஸுக்கு ஒரு வேலிடேஷனை கொடுத்துருவோம். நியூஸ் பரவிடுச்சா, நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்போ சோர்ஸில் அதை delete பண்ணிப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நியூஸ் பரவிடுச்சா, உங்களையும் என்னையும் பிடிக்க முடியுமா? ஏன் சொல்லுங்க? நியூஸை சொன்னோம், நம்ம நியூஸை ஜென்ரேட் பண்ணல. நான் என்ன சொன்னேன், இப்படி ஒரு நியூஸ் நடக்குதுப்பான்னு உனக்கு சொன்னேன், இப்படி ஒரு தகவல் வந்திருக்குப்பான்னு உனக்கு சொன்னேன். புரியுதா? உங்களால சோர்ஸை பிடிக்கவே முடியாது. ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்லுமா, நீங்க எல்லாரும் என்ன உட்பட ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் பேட்டி கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு ஒரு பேனிக்கா இருக்குல்ல, இது ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கொடுத்தா உண்மை தெரிஞ்சிடும். என்ன உண்மை தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்னெபிலிட்டி தெரிஞ்சிடும். இன்னெபிலிட்டி, ஆமா, அதுதான் கிடையாது. அது ரொம்ப வாலண்டியரா அவங்க பண்றது. அவரால் பத்திரிகையை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது ப்ராப்ளமே கிடையாது. அது பேர் என்னன்னா டிஸ்கிரெடிட்டிங் த ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்கு உட்காந்து பேட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ நான் வந்து உங்களுக்கு உங்க சேனலுக்கு வரேன், நீங்க என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என்ன, நான் உங்களை வேலிடேட் பண்றேன். கரெக்டா? இந்த சேனல் வந்து ஒரு நம்பகத்தன்மை அப்படின்னு நான் வேலிடேட் பண்றேன். இப்போ நான் அந்த பத்திரிகைகளுக்கு அந்த பேட்டி கொடுத்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நான் வேலிடேட் பண்ணிடுறேன். கரெக்டா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வச்சு நான் பரப்பணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ ஸ்பீடா பரப்ப முடியுமா, இத்தனை பேர்கிட்ட பரப்ப முடியுமா? அப்ப அது என்ன பண்ணும், அதை வந்து இந்த மாதிரி டிஸ்கிரெடிட் பண்ணணும். ஸோ அஃபிஷியலாக அவங்களுக்கு நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். தகவல் இப்படி பேசிக்கிறாங்க, இப்படி சொல்லப்படுது. தகவல்ன்றது ஆட்சிக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்துச்சா, இப்படி நடக்க உள்ளதாக தகவலை வச்சே நியூஸ் டிபேட்ஸ் நடக்கும். ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல. இப்போ யாராவது ஒரு பெரிய ஆள் எடுத்துக்கோங்க, நியூஸ்ல ஒரு தகவலை வச்சு நீங்க பேசுறீங்க, அதுவே தகவல். நீங்க பேசுறீங்கன்னா நீங்க ஒரு எமோஷனலா நீங்க அதுக்கு ஒரு தகவல் கொடுத்தானே பேச முடியும். நீங்க என்ன டிஸ்கிரெடிட் பண்றீங்க, ஏய் என்னடா பொய்யா பேசிட்டு இருக்கான், புரிஞ்சிச்சா? டிஸ்கிரெடிட்டிங் த ஆர்கிடெக்சர். அதாவது அவர் என்ன பண்றாருன்னு பக்காவா தெரியும். இது எதார்ச்சியா நடந்தது, அது அவரோட இன்னபிலிட்டி எல்லாம் கிடையாது. இது அவங்க பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. நான் இன்னொன்னு சொல்றேன், போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? நானே இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப புதுசு. நீங்க சும்மா போய் பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்க விஜய் அவர்களோட இதை எதோ சொல்லுவாங்கல்ல, கார்ட்போர்டில் ஒரு ஃபோட்டோ வரும்ல, அது ஏதோ சொல்லுவாங்கல்ல ஸ்டாண்டிங், அது ஸ்டாண்டிங் வாங்க, அதாவது ஒரு ஃபோட்டோ நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ கூட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப வெளிலலாம் இந்த தேட்டர் வெளிலலாம் வைப்பாங்கல்ல, கார்ட்போர்ட்லையோ தெர்மோகால்லையோ பேனர் ஒரு ஸ்டாண்டியாக வைப்பாங்க. அது பக்கத்தில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். நீங்கள் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அது கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஏன்? அது பேர் சிந்தட்டிக் மீடியா. உங்களுக்கு அந்த மீடியாவை அனுப்புவாங்க, இல்லை அந்த மீடியாவை இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை இந்த மாதிரி ஒரு பெய்டு ப்ரொமோஷனாக அதை பண்ண வைப்பேன் நான். அது ஒரு வேலிடேஷன். உங்கள் கண்ணு முன்னாடி அன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய், இன்னைக்கு முதலமைச்சர் விஜயை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, உங்கள் அல்கோரிதம் இருக்குல்ல, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாரு. ஏன்? அதுதான் அவங்க எதுவுமே, அதான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இவ்வளோதான். இது எதுவுமே எதர்ச்சியாக நடக்கல, ஸ்ட்ராட்டஜிக்கலி டன். அதாவது இது எப்படின்னா, இது இப்படி பண்ணா இது இப்படிதான் நடக்கும், இது இப்படி தட்டினா இது இங்க விழணும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டன். அது கேர்ஃபுல்லி மெட்டிகுலஸ்லி பிளான்டு ஸ்ட்ராட்டஜி. நீங்க அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நீங்க எதாச்சியானே நினைக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய சென்டிமெண்டல் அனாலிசிஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய தாட் ப்ராசஸ் இருக்கு, அவ்வளோ பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. இது இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அவரு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்த நீங்க மெட்ரோவை பண்ணாரு அப்படின்னு. எத்தனை நியூஸ் சேனல்ஸ் ஆக்சுவல் இஷ்யூவை பேசினாங்க, எத்தனை இன்ஸ்டாகிராம் பேஜ் முதலமைச்சர் விஜய் இப்படி ஆய்வு பண்ணதை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணாங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் பார்த்தாலே புரியும். அண்ணன் நடந்து வரா மாதிரி பிஜிஎம், அண்ணன் ஒரு சேனல்லாம் வந்து போட்டிருக்காங்க, நடந்து வந்தார், தன் கொடையை கையசைத்தார், தன் கொடையை அவரே கையில் பிடித்திருந்தார். இதுதான் அந்த ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு 15 நாளைக்கு வெளில வருவாங்க ஒரு வாட்டி,
15 நாள்ல ஒரு வாட்டி வெளில வருவாங்க. மக்களை அந்த கிரேஸ்லயே வச்சிருப்பாங்க. ஒரு லிமிட்டட் ஆக்சஸை கொடுப்பாங்க. அந்த லிமிட்டட் ஆக்சஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். சப்ளை டிமாண்டை பயங்கரமா வச்சுப்பாங்க, சப்ளையை கொஞ்சமா கொடுப்பாங்க. எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சார். நான் திருப்பி சொல்றேன் சார், எதுவுமே எதர்ச்சியாவே கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது நினைப்போம்ல, இதை வந்து இவங்க இப்படி சும்மா பேசியிருப்பாங்க, இது இப்படி அப்படி கிடையவே கிடையாது சார். பிளான்டு, எல்லாம் வெல் பிளான்ட் எக்ஸிக்யூட்டட் எல்லாமே சார். சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சார். நம்ம இப்போ போன வீடியோவில் பேசின மாதிரி கூட எம்எல்ஏ சரவணன் அவர் ஆய்வே பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சோம், அவர் ரெகுலராக ஆய்வு பண்ணுறாருன்னு வச்சோம். அந்த ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூ வரப்போ அவர் ஏன் சார் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்ஸ்பெக்ஷனை பண்ணுறாரு? திடீர்னு அவர் ஏன் சார் போய் ஒரு லாரி டயர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு? திடீர்னு இப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஒரு ஏன் சார் திடீர்னு இந்த வீடியோக்கள் இருக்கு? பிளான்டு அதுதான் சார். அதே மாதிரி நம்ம அமைச்சர் சரத் இஷ்யூ வந்த போவோம், அவர் உடனே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கையில் குழந்தையோட வச்சுட்டு கொடுக்குறாரு. குழந்தையோட வச்சுட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜய் என்னைக்கு சார் கர்நாடகா போகிறேன்னு சொன்னார்? அவரு சொல்லலை. இல்லை, அதான் அந்த நியூஸ் என்னைக்குன்னு வந்தது ஒரு 2-3 days இல்லை, என்னைக்கு அந்த டேட் தெரியல. ஆகஸ்ட் 3 போறாருன்னு வந்துச்சா? சட்டமன்றம் என்னைக்கு சார் கூடுது? 5. ஏன் சார் இப்போ நீங்கள் இதை எதாச்சும் நம்புதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிளான்டு தான். இந்த பிரச்சனை எவ்வளோ நடக்குது சார். நேற்று போயிருக்கலாம், இன்னைக்கு போயிருக்கலாம், முந்தா நேற்று போயிருக்கலாம். சட்டமன்றத்தில் அதை பற்றி நான் போற ஒரு விஷயத்த லைவா வச்சிருப்பேன், அதுக்கான சென்சேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். அதை சட்டமன்றத்திலயோ இல்லை ஒரு பப்ளிக் ஃபோரம்லையோ மக்கள் முன்னாடி நான் இப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுவேன். ஸோ இங்கே தான் லெகசி கட்சிகள், இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி கட்சிகள் இங்கே தான் மிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அது சார். செகண்ட் என்னன்னா சார், நடந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன் பண்றாங்க சார். நீங்க நல்லா பாருங்க, கடைசி ஒரு 6 மாசத்துல மேபி நம்ம கரூர் இன்சிடென்ட் வந்து எடுத்துப்போம். நீங்க நல்லா பாருங்க, திமுக அதிமுக நீங்க லெகசி கட்சிகள் யாரை வேணா எடுத்துக்கோங்க, நான் வந்து இதை லிமிட் பண்ணல 2 கட்சிகளோட, அவங்க எல்லாருமே தாவேகா கட்சிக்கோ தாவேகா ஆதரவாளர்களுக்கோ விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கோ பதில் தான் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்க அவங்களை கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களா? தாவேக்கா உங்களை அந்த மாதிரி வச்சுக்கோ, உங்களை பதில் சொல்ல வச்சு டயர்டாக்கும். நேத்து அந்த டிபார்ட்மெண்ட் லெட்டர் வருது, டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது, 3,70,000 இது வந்து தப்பா நடந்திருக்குன்னு ஈபில. அந்த 3,70,000 மென்ஷன் ஆயிருக்கு அந்த லெட்டர்ல. இன்னைக்கு அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, அதை வச்சு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கண்டனம் எழுதியிருந்தாரு. அதுல அவர் சொல்றாரு, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு எழுதுறாருன்றாரு. உங்களுக்கு புரியுதா? த்ரோ பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி இல்லை, அதுக்கான பதில் இல்லை. என்னன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஷாக்கை கிரியேட் பண்ணுவாங்க சார். நீங்க ரியாக்ட் பண்ண முடியாது. நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு கேட்க வரப்போ டப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி போடுவோம், உங்களால பதில் சொல்ல முடியாது. அது ஒரு ஹியூமன் பிரெயின் அப்படிதான் ப்ராசஸ் பண்ணணும்ல. ப்ராசஸ் பண்றதுக்குள்ள அந்த பேட்டி முடிஞ்சிடும், நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க அப்புறமா பொறுமையா சொல்லிக்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்ல, நான் வந்து அந்த கயிறு கட்டுறதோ சர்டிபிகேட்டோ நான் அப்படி சொல்ல, ஐடி கார்டா சொல்ல, வேற ஏதோ ஒன்று சொன்னேன்னு பேட்டியில ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷாக்கை கிரியேட் பண்ணி. நம்ம சிடிஆரும் வந்துட்டு கார்பெண்டர் பிளம்பர்லாம் அப்படின்னாரு, அதுக்கும் யாரும் கேள்வி கேட்கல. பாத்தீங்களா, இப்படி சொன்னீங்களே, இது பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க தெரியுமா சார்? ஆமா, அஃப்கோர்ஸ். அது என்ன அவரு அது ஆக்சுவலாக உண்மை அதுதானே. கார்பெண்டர் வந்துட்டு நிறைய டிமாண்ட் இருக்கு, அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த நோக்கத்துல தான் அவர் சொன்னார். அந்த நோக்கம் என்னன்றது நமக்கு தெரியும். நான் வீடியோவில், அதாவது என்னோட பர்சனல் வீடியோவில் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன் சார். இந்த அட்வைஸ் சொல்கிறவங்க அவங்க பசங்களை கார்பெண்டர் ஆகுங்க, பிளம்பர் ஆகுங்க. அவர் அந்த ஸ்பீச்சை பேசிக்கிட்டே இருக்கும்போது கை தட்டினாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைங்களை கார்பெண்டர் ஆகுங்க, அங்கே பிளம்பர் ஆகுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கை தட்டுறாங்கல்ல, அவங்க எங்க பிள்ளைங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருக்கு, எங்க பிள்ளைங்க அது படிக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என் குழந்தை டாக்டர் படிக்கணும்னு நினைச்சா அந்த டாக்டர் படிக்க எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நீட்டு மட்டும் தான் உலகமான அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆனால் அவர் தான் இப்போ சிஎம் ஆயிருக்காரு. அதான் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்க முடியாத மாதிரி வேற பிரச்சனைகளை நம்ம கண்ணு முன்னாடி எத்துன்னு வந்து போட்டுட்டு நீங்க ரியாக்ஷன் பண்றதுக்குள்ள வேற ஒரு இடத்துக்கு தள்ளிடுவாங்க. நான் இது என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு போது சொன்னேன் சார், இது பாய்ஸ் டாக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சொல்றேன், இது எப்படி தெரியுமா சார் இருக்கும் இவங்க பண்றது? அப்பா படம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சோகமான சீன் தான், ஐரணி சிரிக்கிறேன். அந்த பையன் இறந்துருவான் சார், அந்த தம்பிராமையாவோட பையன் இறந்துருவான். ஆனா தம்பிராமையா கிட்ட அதை சொல்லவே மாட்டாங்க. அவரை காலையில இருந்து இங்க வா அங்க வா இங்க வா அங்க வான்னு அலக்கழிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்? அவருக்கு அந்த உண்மையை சொல்லுவாங்கல்ல, அப்ப அவர் டயர்டா இருப்பாரு, அவரால் சண்டை போட முடியாது சார், அவரால் சண்டை போட முடியாது.
இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி. உங்களை டயர்ட் ஆக்கிடுவாங்க. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, பதில் சொல்லி டயர்ட் ஆயிடுறோம். இதுதான் உங்களை டயர்ட் ஆக்கிடுவாங்க. இப்போ கரூர் விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக தான் பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து திமுக இந்த வழக்கம் போடல. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக இப்போ ரியாக்ட் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஸ்டாலின் தான் கொன்னு குவிச்சிட்டாரு கரூர்ல அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாரு ஆதவர்ஜுனா. ஸோ இப்போ பாருங்க, நம்ம திருப்பி கேள்வி கேட்குற இடத்துல இப்போ கூட நம்ம இல்லை. ஏன்னா கேள்வி கேட்குற இடத்துக்கு போக முடியல. அவங்க 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 அவங்கள அவங்க நம்ம ஒரு ட்ராப் செட் பண்ணிட்டே இருக்காங்க சார். இவங்க போய் அதில் விழுந்துக்கிட்டே இருக்காங்க சார். சார், நீங்களும் வீடியோ போடுறீங்க, நீங்களும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளாக இருப்பீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கருத்து பேசுகிறவர்கள் வந்து நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியாதுன்னா, அவங்க கெட்ட வார்த்தை பேசினா நீங்கள் அதோட நிறைய கெட்ட வார்த்தை பேசி அவங்கள ஜெயிக்கவே முடியாது. ஓகேவா? நம்மெல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கமெண்ட் பண்ணியோ ஏதோ பண்ணியோ அவங்கள ஆஃப் பண்ணணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க 10-20 பேர் அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சைஸ் பெருசு. ஸோ அவங்க எதுக்குமே குவையட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க எப்போ திரும்ப குவைட் ஆவாங்க? நீங்கள் உண்மையை சொன்னால் குவைட் ஆகிடுவாங்க. உண்மையை சொன்னாலும் அதுக்கும் ஏதாவது இல்ல, அது வருது. என்னன்னா அந்த நீங்க அந்த ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கல்ல, டேய் நீ இப்படி இல்லை அப்படின்னா டைவர்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஆட்டோமேட்டட், ஒரு நல்ல சஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃபேக்ட் செக் செட்டப்பை பண்ணணும் சார். சிஸ்டமே பண்ணணும். இப்போ எப்படின்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன், மிஷின் லேர்னிங் ட்ரிவனா இதை ஒரு வைடர் ஸ்கேலில் நிறைய பண்ணணும். அதை ஆம்ப்ளிஃபை பண்ண நிறைய ஆட்களை, ஃபிசிக்கல் ஆட்களை எம்ப்ளாய் பண்ணணும். அப்போ தான் இந்த சண்டையை நீங்கள் ஈக்குவல் சண்டை ஆக்க முடியும். ஆல்சோ இன்னொன்று என்ன பண்ணுறாங்க இந்த டிவிகே எக்கோ சிஸ்டம்னா, பாட்ஸ் இருக்குல்ல, பாட் அக்கௌண்ட்ஸ், அதை வச்சு கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த பாட் அக்கௌண்ட்ஸுமே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆமாம் சார். சில அக்கௌண்ட்ஸ் அது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸோட ரிப்ளைஸில் கூட போகிறதும் ஆமாம் பாட் சார். ஒரிஜினல் ரியல் ஐடிஸ் கிடையாது. ஸோ இது பப்ளிக்காக ஒருத்தவங்க பார்க்குறப்போ நிறைய பேர் இப்படி போடுறாங்களே, அப்போ கரெக்டாக பொதுவான மக்கள் நிறைய பேர் அப்போ அதான் புது கருத்து ஆயிடுதுல்ல. இதை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுதான் எல்லாருடைய கருத்தும் போல இருந்து அவங்களும் அந்த கருத்துக்கு உடன்பட்டு போயிடுறாங்க, ஆமாம் சார். அவங்க சொல்கிறத உடன்படுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அதான் எதிர்பார்க்கிற மாற்றம். அதான் மாற்றம். மேனிப்புலேஷன். சார் நீங்க அது எப்போ தெரியுமா சார் மேனிபுலேஷன்? சீஃப் மேனிபுலேட்டர்னு பேர் வச்சுட்டாங்க, சீஃப் சார் இன்ஃப்ளூயன்சர். நான் இப்பயும் ஒன்று சொல்லுவேன் சார், அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டாதான் சார் மேனிபுலேஷன். நீங்கள் ரியலைஸ் பண்ணலையே. இப்போ நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டேன் இல்லை ஏமாந்து விட்டேன் அப்படின்னு நினச்சாதானே அது மேனிபுலேஷன். நீங்கள் அப்படி நினைக்கலையே இன்னும். சார் இப்போ டிஎம்கே ஆட்சி வந்துருச்சு திருப்பி செகண்ட் டைம், இல்லை அதிமுக வந்துருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன 10,000 ரூபா அவர் கொடுக்கல. இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும் போது சொன்ன மாதிரி 2,000 ரூபா கொடுக்கல. இங்கே என்ன சார் ஆயிருக்கும்? கலவரமே வெடிச்சிருக்கும். இப்போ ஏன் சார் எல்லாமே குவைட்டா? அதுலயும் பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யல அப்படின்னு சொன்னா அவ்வளோலாம் வந்து இல்லை, கொஸ்டின்ஸ் இருக்காது. கொஸ்டின்ஸ் வரும், எதிர்கட்சிக்கிட்ட இருந்து கொஸ்டின் வந்துடும். வரும். இப்போ எதுவுமே வரலையே சார். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம திமுக சைடுல இருந்து பதில் questions வர இருக்கு. மாட்டேங்குது. பதில் வர மாட்டேங்குது. கொஸ்டின்ஸும் அவ்வளவா ரைஸ் ஆகல. திமுக சைடுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் போகுது, வேற யாரும் பெருசா கேட்கலையா? வேற யாரும் பெருசா கேட்கல. இந்த ப்ரிவிலேஜ் யாருக்கு கிடைக்கும்? இன்னொருத்தர் இருக்காரு, ஒருத்தர் ஜீரோல ஏற்பாரு, அது ஒன்றுன்னு ஆகாது. அவரும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்டாக் தானே ஒழிய அவர் அந்த அவருடைய ஆக்சுவல் அவருடைய கொள்கையே இந்த இலவசங்கள் இருக்கக்கூடாது, விஜய் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற எதுவுமே அவர் உடன்பட மாட்டார். ஸோ அவருக்கு கொஸ்டின் கேட்குற இடத்துல நாங்கள் இல்லை, எங்கள் கொள்கையே அது கிடையாதுப்பா, நான் வந்து உனக்கு இலவசமெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மோட்டில் அவர் இருக்கிறதுனால அவரும் கொஸ்டின் எழுப்ப மாட்டார். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. ஆமாம் சார். சார் விஜய் அவர்கள் கரெக்டாக பண்ணது, சீமான் அவர்கள் தப்பாக பண்ணது என்ன தெரியுமா சார்? இவர் யாரையுமே சந்திக்காமையே இருந்து அந்த ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டார் சார். இவர் பயங்கரமா ஆக்சஸ் கொடுத்து இவர் பேசினே இருக்காரா அப்படின்ற இமேஜை கிரியேட் பண்ணிட்டார் சார். அதனாலதான் அவரு இந்த வாட்டி ஒரு 8-4 ஆயிட்டார் சார். இல்லை, ஆல்சோ அவங்களுடைய ஓட்டையுமே அவங்க எடுத்து. ஆமா சார், அதான் சொல்றேன். அந்த சார் இண்டானா ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லைல்ல சார், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லைல்ல. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கரூர் நடந்து ஒரு 60 நாளைக்கு தாவேகா கட்சி என்ன பண்ண போகுதுன்னே நம்ம யாருக்குமே தெரியாது சார். நம்ம யாருக்குமே தெரியாது சார். வேற யாருக்கு சார் இந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கும்? வேற யாருக்கு சார் இந்த என்ன சொல்றது ஒரு அது எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுனே தெரியல. வேற யாருக்கு சார் இது கிடைக்கும்? யாருக்குமே கிடையாது. அதான் இது என்னன்னா ஒரு பயங்கர
லோக்கலைஸ்டாக அங்கே இருக்கிற இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை பயங்கரமாக சோஷியல் மீடியாக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை பயங்கரமாக ஆம்ப்ளிஃபை பண்ணி அதை மற்றவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைனா பெருசாக ரியாக்ட் பண்ண இதெல்லாம் பெருசாக இம்பேக்ட் ஆகாதுன்னு நினச்சதை வச்சு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பிளானை டிவைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் திருப்பி அதான் சொல்லுவேன், அவங்க பண்ண எதுவுமே கேஷுவல் கிடையாது, அவங்க பண்ண எதுவுமே சும்மா பண்ணி பார்ப்போம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க போட்ட நிறைய கேண்டிடேட்ஸ், அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி டன். இப்போ இவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா இப்போ இவர் அன்பில் மகேஷை தோக்கடிச்சார்ல ஒருத்தர், அவர் எதிர்க்க நின்னவர் அவர் சீட்டு தரமாட்டாங்கன்ற ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்த ஒரு ஆள், நம்மளால வளர முடியலன்னு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்தால் அவர் ஐடென்டிஃபை பண்ணி அவரை கொண்டு வந்து அங்கே லோக்கல் இஷ்யூஸை வச்சு ஆம்பிளிஃபை பண்ணி அவருக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனால் நிறைய டிவிகே எம்எல்ஏஸ் அவங்க ஜெயிச்சதை அவங்களே நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பேசவே தெரியல. பெண்ணகரம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்னமோ ஜியில் ஏதோ ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் பக்கத்தில் ஒரு ஆள் சொல்லி கொடுத்து பேசுறாரு. ஆமாம் சார், ஆக்சுவலாக அவருக்கு இது பேசுறதுக்கே என்ன பேசணும்னு தெரியல. அவருக்கு தெரியல. ஒரு மினிஸ்டர் அவர் துறை பேரை தப்பாக சொல்லிட்டு இன்னொரு டேக் போகலாம் அப்படிங்கிற, சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழல் துறை அப்படிங்கிறாரு. சார் இது நான் சார் சில இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ கற்றுப்பாங்க, எனக்கு அதெல்லாம் புரியுது சார். என்னன்னா எதுக்கு டைம் கொடுக்கலான்னா நீங்கள் நிர்வாகம் பண்ண டைம் கொடுக்கலாம். நீங்கள் நிர்வாகம் பண்ண ஒரு இப்போ நான் ஒரு ஆளாக ஒரு பப்ளிக்காக எனக்கு 2500 கொடு, 6 சிலிண்டர் இன்னைக்கே கொடு அப்படின்னு நான் கேட்கல. ஏன்னா எனக்கு அதில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு புரியுது, அதோட பேர்டன் எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு நான் டைம் கொடுப்பேன். இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, கொள்கை சார்ந்த அதுல காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அதுக்கு 6 மாசம் டைம் கொடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம தாய்மானவர் திட்டம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்க, அதோடைய பேரை மாத்திட்டாங்க. பேரை மாத்துறதுல தான் இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. முதல்வரின் தாய்மானவர் திட்டம், முதல்வரின்றது அவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. காமராஜர் முதலமைச்சர். ஆமா, காலை உணவு திட்டம்க்கு காமராஜர் திட்டம் பேர் வைக்கிறாங்க சார். ஆமா, மதிய உணவு திட்டத்துக்கு வச்சிருக்கலாம், அது வச்சிருக்கலாம்ல சார், ஏன் வைக்க முடியாது சொல்லு. எம்ஜிஆர் அவர்கள் அதான் சார் பிரிவிலேஜ். இப்ப இங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னா முதலமைச்சர் இவர் தானே, அவரும் முதலமைச்சர். என்ன ப்ராப்ளம்? அப்ப முதலமைச்சர்னாலே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அதான் சார், அந்த தாட்டுக்கு போறாங்க. நீங்க ஆனா என்னன்னா சார், அதாவது இந்த கொள்கை சார்பா இல்லைன்னா இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க தான் சார் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாடு தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல சார். யார் சார் ரியாக்ட் பண்ணா? நீட்டு யார் சார் ரியாக்ட்? கொள்கை சார்ந்து எங்கிறவங்க தான் அதுக்கு எதிர்வினை சண்டை போட்டே இருக்காங்க. என்னன்னா அந்த பெருசா இது இம்பாக்ட் பண்ணலன்னு நினைக்கிற ஆட்களை வச்சு அவங்களோட கருத்தை பயங்கரமா ஆம்பிளிஃபை பண்ணி கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி ஆக்கிடுறாங்க. நீங்க காணாம போயிடுறீங்க, நீங்க லிட்டரலா காணாம போயிடுறீங்க. அதான் சொன்னேன். என்னன்னா எல்லா கட்சிகளும் சோஷியல் மீடியாவை ஒரு வெப்பனா கூட யூஸ் பண்ணும். கொள்கைன்னு நம்ம சொல்றோம், ஆனா கொள்கைக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தான் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களோட எண்ணமா இருக்கு. ஆமா சார். ஏன்னா கொள்கையை வச்சு என்ன பண்ண போறீங்க? அது வரலாறு அதெல்லாம் பேசி என்ன பண்ண போறீங்க? அது நிர்வாகம் பத்தி மட்டும் பேசுங்க. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் தெரியுமா? ஆமா, கொள்கையின் அடிப்படையில தான் நிர்வாகமே இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஆமா சார். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கை சார்ந்த ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் எல்லாமே இருக்கு. ஆனா இது புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி புரியாத மக்கள் இருக்காங்களே, இவங்களை மேனிப்புலேட் பண்ணி அழகாக கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, இதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். என்னன்னா ஒரு நியூட்ரல் ஓட்டர் இருந்திருப்பாங்களே, யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு, அவங்கள டிஎம்கே போன ஆட்சியில் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்கீம்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக டிஎம்கேக்கு ஓட்டு போட வச்சிருக்க முடியும். பட் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை இந்த 1-2 பிளாட்ஃபார்ம் இவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிடுமா அப்படின்னு அதை அசால்ட்டாக விட்டாங்கல்ல, அதுதான் இங்கே இப்போ இப்படி பெருசாக நிற்குது. அதாவது டிஎம்கே நல்லா ஆட்சி பண்ணல, டிஎம்கே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கலன்னு இல்லை, அந்த மைனாரிட்டி ஆஃப் த மக்கள்கிட்ட போய் சேராம இருக்குல்ல, அந்த அன்டிசைடடா இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள ரொம்ப ஈஸியா ஸ்விங் பண்ணிட்டாங்க. ரொம்ப லோக்கலைஸ்டா இந்த சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைச்ச அதான் மாற்றம். அதான் சொன்னல, இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவார் ரொம்ப நாளா இந்த மாற்றம்லயே சிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இப்போ புதுசா மாற்றம் புதுசா நமக்கு நல்லா தெரிஞ்சவர், வெல் நோன்
படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு, இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இவரை நம்பி போட்டுடலாம். அந்த நம்பிக்கைன்றது அந்த அடிப்படையில தான் வருது. அதுல தான் வருது. அவருக்கு என்ன கொள்கை, அவர் என்ன என்ன பண்றாரு. நிர்வாக திறமை இருக்கு, என்ன நிர்வாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ அவர் சரி, இப்போ நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவரை சார்ந்தவர்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்? சரி, இப்போ நேத்து நீர்வளத்துறை அமைச்சரா புஷி ஆனந்த் இருக்கார். அவரை நேத்து பத்திரிகையாளர்கள் கேட்க ட்ரை பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவருக்கு சிரிச்சுக்கிட்டே போறாரு. அதான் சார், நான் இப்பயும் ஒரு பொதுஜனமா அவருக்கு பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அவருக்கே கொடுக்குறேன். அவருக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியல, ஒன்றும் தப்பு கிடையாது. அதிகாரிகளோட ஆலோசிச்சுட்டு முதலமைச்சரோட பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகமும் வராத மாதிரி முடிவுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு சொல்லி அதுவும் அவ்வளவு பெரிய கேள்வியெல்லாம் இல்ல, தெரியாத அளவுக்கு காவேரியில தண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. சரி, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலா நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஃபேவராகவே பேசுறேன். ஏதாவது நடந்துரும் பயப்படுறாருன்னே வச்சுப்போம். நான் என்ன சொல்றேன், உங்க வயசுக்கு நீங்க அந்த பதில சொல்ல முடியும்ல. உங்களுக்கு ஒரு வயசு இருக்கு, ஒரு 50-55 இருக்கீங்க, ஒரு 60ல இருப்பீங்க. அந்த வயசுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும்ல. சார், இந்த மாதிரி நானும் என்னுடைய சுப்பீரியரும் கலந்து ஆலோசிச்சுட்டு தமிழ்நாடுக்கு என்ன இதுவோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்ன ஆயிடும்? இதான் சொல்றேன். நீங்க விஜய் முகம் தெரிஞ்சு விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க, அதுக்காக ஏன் புஷி ஆனந்த் ஓட்டு போடுறீங்க? அவ்வளவுதான் என் கேள்வி. இப்போ நம்ம ஜெகதீஷ் அவருக்கும் அவருடைய ஏதோ ஒரு பொறுப்பு, கூடவே விஜய் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய அரசு பொறுப்பு. ஆமா, அரசு பொறுப்பு. அப்புறம் ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு தமிழ்நாடு டெல்லி சிறப்பு பிரதிநிதி. ஆமா சார். எல்லாமே பாருங்க, அவங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி. நான் இதை திருப்பி சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க சார். உன்னை எட்டி இப்போ நான் உன்னை படிச்சேன். சி அகைன், இது தகவல் தான், புரியுதுங்களா? ஸோ நான் அஃபிஷியலாக சொல்லியேன்னு உங்களை கேட்பாங்க, ஆனால் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. தகவல்ல என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு ரெட்டி கர்நாடகா போறாரு கூட அப்படின்றாங்க. அந்த டெலிகேஷன்ல விஷ்ணு ரெட்டி கூட போறாருன்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமி கூட. தகவல் அது எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. நான் பார்த்தேன், அஃபிஷியலா பார்த்தேன். ஒரு 13-14 பேர் போறாங்க, அதுல இன்னார்லாம் போறாங்க, அதுல ஜான் ஆரோக்கியசாமி பேர் மென்ஷன் ஆகுது, விஷ்ணு ரெட்டி. ரூமராகவே இருக்கலாம், ஓகேவா? இன் வாட் கெப்பாசிட்டி? இவருதாவது ஜெகதீஷ் தாவது அஃபிஷியலா சொல்லிட்டாங்க, இவங்க கிட்ட சொல்லக்கூட இல்லையே. யாரை கேட்குறாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க சார். அது மாதிரி அவருடைய ஆஃபீஸை மாற்றி பீச் வியூ அப்படி கொண்டு போயிட்டாங்க சார். என்னன்னா, இதை ஒரு டைல்யூஷ், அதாவது நம்ம இதை நேரோ டவுன் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க சார். இது எப்படி ஆகிடும்னா, டெய்லி நடக்கிற 1 மணி நேரத்துக்கு நடக்கிற ஒரு விஷயங்களையா பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா சார், இப்போ கூட என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல சார். ஒன்று கூட கரெக்டாக நடந்தா மாதிரி, இங்கே நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய மாதிரி நடந்த மாதிரி எனக்கு ஒன்று கூட தெரியல சார். ஒரு 10 லட்சம் மீட்டருக்கு 5 லட்சம் நம்பர் இரலவெண்ட் சார். ஒரே 1 மீட்டர் விட்டோம் சார். ஒரே 1 மீட்டருக்கு போய் ரீடிங் எடுக்காம ஒரு இஷ்யூ ஆகுது சார். வேற ஏதாவது கவர்மெண்ட் சார், இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி சார் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? பயங்கரமாக கொந்தளிச்சிருப்பாங்க. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட்ன்றாங்க. 3,70,000 மீட்டர் கரண்ட் பில் அதிகமாக இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு கரண்ட் பில்ல பார்த்ததே இல்லைன்றாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் மீட்டர்னு அவர் ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர் கரெக்ட்னு கூட நம்மளுக்கு தெரியல, ஓகேவா? ஆனா என்ன ப்ரிவிலேஜ் பாருங்க, எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரியுது, ஆனா எவ்வளவு சைலண்டா இருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க? வதந்தி பரப்புறாங்க. வதந்திங்க இது வந்து பிடிக்காம காழ்ப்புணர்ச்சியில சொல்றாங்க. காங்கிரஸ் தான் எப்படின்னு புரியல. அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க, அங்கேயும் காங்கிரஸ் தான். கர்நாடகால தண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க சார். சார் அதெல்லாம் ப்ரிவிலேஜ் சார். அதாவது நான் போன இதுல சொன்ன மாதிரி தான் சார். ஆளும் கட்சியா இருந்தாலும் திமுக தான் சார் பேசணும், எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக தான் சார் பேசணும். நான் நேத்து ஒரு விவாதத்துல பார்த்தேன் சார். ஒருத்தர் கேட்கிறாரு, எதிர்கட்சியா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு சார். சத்தமா இதே மாதிரி யார் அவர் ஆளுங்கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறாரு அந்த டிபேட்ல. எதிர்கட்சியா நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. என்ன ப்ரிவிலேஜ் பாருங்க சார். யாருக்கு சார் கிடைக்கும் அது? இந்த கேள்வியே போதும். இந்த கேள்வி ஒரு 1000 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லை சார். ஆமா, எதுவுமே செய்யல. எதுவுமே எதிர்கட்சியா இருந்தாலும் பிரோஜனம் இல்லை, ஆளுங்கட்சியா இருந்தாலும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சார். 50 லட்சம் பேருக்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க சார். கையெழுத்து போட்டு 50 லட்சம் பேருக்கு ஞாபகம் இல்லை சார் நம்ம இந்த போராட்டம் பண்ணியிருக்கோன்னு. எப்படி சார் 5 வருஷமா டிஎம்கே நீட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொன்னா எல்லாரும் ஆமா பண்ணலன்னு சொல்றாங்க, எல்லாருமே அமைதியா இருக்காங்க? எப்படி? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? 50 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, அப்ப அந்த 50 லட்சம் பேருக்கு தெரியும்ல. இப்ப நான் கையெழுத்து போட்டேன், என் பக்கத்தில் இருக்கவங்க சொல்ல மாட்டேன் நான் இது கையெழுத்து போட்டிருக்கேன், கரெக்டா? அப்போ இது தெரியும்ல. ஆனா பாருங்களேன், அது ஒரு விவாத பொருளே ஆளு. எல்லாரும் என்ன சொல்றாங்க? டிஎம்கே எதுவும் பண்ணல, அந்த அஜெண்டாவை செட் பண்றாங்க. டிஎம்கே ஆட்சியில் இருக்க வரைக்கும் இங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் லோக்கல் இஷ்யூ பேசும், எல்லாம் லோக்கல் இஷ்யூ பேசும். ஆட்சி மாறின உடனே பர்முடா ட்ரையாங்கிள் வந்து ஏன் ஏரோப்ளேன் இதாவது தெரியுமா, பிளாக் ஹோல் ஏன் இதாவது தெரியுமா, யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு ஏன் எப்படி சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார். அதாவது நம்ம இப்போ அவங்க கிட்ட கேள்வி கேட்டோம்னா எங்களை ஏன் கேட்குறீங்க, எங்க ஏன் கேட்குறீங்க?
நான் வந்து ஒயிட் ஷர்ட் பீச் பேண்ட் போட்டதோட சரி, அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சார். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றாங்க. ஆமா சார். ஆனா அவங்களோட ஃபாலோயிங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள், அங்க இருக்காங்க. ரூட்டு அங்க இருக்காங்க சார். ஆட்கள்லாம் இருக்காங்க. எப்படி உங்களுக்கும் எப்படி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க. சார் இது வந்து நான் திருப்பி சொல்றேன் சார். அதாவது ஒன் திங் லீடிங் டு another. இது எப்படின்னா சார் 2-3 அட்டானமஸ் யூனிட்டா நடக்கணும் சார். இப்போ நீங்க அவங்க ஸ்ட்ராட்டஜியா பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் தனி, ரவுட் தனி, ரூட் இது இல்லாம IT. தாவேக்காக்கு ஐடி விங் இருக்கும். இது எல்லாமே 3மே அட்டானமஸ் பாடி. 3 தனித்தனியா கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், 3 தனித்தனியா ஆம்பிளிஃபை பண்ணிக்கும். இதை டிஸ்டர்ப் பண்ணாது, இதை டிஸ்டர்ப் பண்ணாது. இதெல்லாம் தவிர விஜய் அவர்களுக்கு மட்டும் கன்சல்டேஷன் பண்ண ஜான் ஆரோக்கியசன் இதெல்லாம் பண்ணல. இதே மாதிரி ஒரு வெயிட்டேஜை எதிர்த்தரப்புல கொடுக்கல அப்படின்னா இந்த சண்டைய எதிர்கட்சிகள் தோத்துக்கிட்டே இருக்கும் சார். நீங்க யோசிச்சு பாருங்க சார், இவ்வளோ பெரிய வேவ் சார். எனக்கு இது பெரிய லைக்கிங் இல்லைனாலும் சொல்றேன், இவ்வளோ பெரிய வேவ். அதாவது என்னன்னா, இவர் ஒரு 108 சீட்டா வந்துடுறாரு. டிஎம்கே வந்து தன்னோட 1.25 கோடி ஓட்டை ஒரு மாதிரி ரீட்டைன் பண்ணுது, அந்த 1.5 கோடி ஓட்டை ரீட்டைன் பண்ணுது, கூட்டணியா ரீட்டைன் பண்றாங்க, அவங்களே 59 சீட்டா வராங்க. இதுல எடப்பாடி அவர்களே ஒரு 40 சீட் 50 சீட் வராருல, கரெக்டா? ஒரு ஏடிஎம்கே பாமக இன்ஃப்ளூயன்ஸ்ல வராருல. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி டிரைவ் பண்ணியிருந்தா நீங்க 9 மாசமா அவர் பேரை சொல்லாமே அரசியல் பண்ணி நேர்ப்பீங்க. அவரை நீங்க டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு அவரு, புரியுதா நான் சொல்றது? இப்போ நீங்க கண்டுக்கல. அதான் அது எப்படி பண்ண முடியும்? அப்ப அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, அவர் பேரையே சொல்லல. அப்ப அது எவ்வளவு ஒரு பெரிய கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க நல்லா யோசிச்சு போன சக்தி. அது இவ்வளோ ப்ரெஷர்ல பிஜேபின்ற ஒரு லக்கேஜை கூட வச்சுக்கிட்டு அவர் தெம்புக்கு அவர் அந்த ரெட்டையில சின்னத்தை வச்சு அவர் 50 சீட் ஜெயிக்கிறார் பாமகவோட சேர்ந்து, கரெக்டா? நம்மளுக்கு அரசியல் முரண்பாடு நிறைய இருக்கு, கொள்கை முரண்பாடுகள் நிறைய இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன், நம்ம முன்னாடி இருக்க நம்பரை சொல்றேன். ஃபேக்சுவலா அவரால் அந்த வெயிட்டுக்கு 50 நம்பரை நிறுத்திருக்காரு, கரெக்டா? எப்படி சார் நீங்க அவர் பேரே சொல்ல? அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிவு பண்றாங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாம் இதை பண்ண போறோம், மற்றும் சிலரா பண்றோம், அவங்கள இந்த மாதிரி இடத்துக்கு தள்ளுவோம், அவங்கள நம்ம கடைசி அப்படி முடுங்குவோம். நான் தான் சொன்னேன், பேரை சொன்ன வேலிடேஷன் ஆயிடும், யாருக்கா பேட்டி கொடுத்தா வேலிடேஷன் ஆயிடும். அதை கொடுக்காமயே நான் லாஸ்டா அவங்கள முடுங்கிப்பேன். அப்ப என்ன சொல்லுவேன்னா, நான் முதலே இவங்க இதுக்கு இந்த சண்டைக்கு ஈக்குவலான ஆள் இல்லைல்ல, சண்டை டிஎம்கேவோட தான் ஃபர்ஸ்டே சொன்னல, இவங்க அந்த சண்டைக்கு அழைக்கப்படாதவர்கள் அப்படின்னு, புரியுதா? இப்போ அவங்கள விழுங்கினது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களும் திமுக சேர்ந்து வராங்க, சேர பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்குறாங்க, 2 பேருக்குமே கொடுக்க பார்க்குறாங்க. ஆமா சார். ஆனால் நீங்கள் பாருங்க, இவங்க கண்ணு முன்னாடி எம்எல்ஏஸை வாங்குறாங்கன்னு சொல்லக்கூடாது, ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க, ஓகேவா? அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கல. ஒரு ரூமரை பற்றி 75 நாளா இங்க பேசிட்டே இருக்காங்க. அதுவும் கூட்டணி கட்சிகள். ஆமா, அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க, அவங்க ஃபயரை லைட் பண்ணி விடுவாங்க. அது வந்து இன்னும் பத்திக்கிட்டு போகும். பாத்தீங்களா, திமுக கூட இருந்தவங்களே பேசுறாங்கன்னா அப்போ வர அது பிளான் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட். ஏன் சார் அதை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சைட்ல இருந்து பெருசா யாரும் சொல்லல, தாவேக்கா சைட்ல இருந்து. ஏன் கூட்டணி கட்சிகள் பேசுறாங்க? நீங்க ஏதாச்சும் நினைக்கிறீங்கல்ல? இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டுல, கேசில்ஸ் விதின் கேசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட்டை பயங்கரமாக போட்டு ஒரு கோட்டையை ப்ரீச் பண்ணுவீங்க சார். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அந்த காலத்தில் உங்களுக்கு சண்டை தெரியல, கோட்டையை ப்ரீச் பண்ணிட்டா நம்ம அந்த இதை ஜெயிச்சா மாதிரி. நீங்கள் ப்ரீச் பண்ணி போனால் உள்ளே இன்னொரு கோட்டை இருக்கும். நம்ம இப்போ திமுக கூடவே இருந்தவங்களே இன்னைக்கு இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா அது ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கக்கூடியவங்களே இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்கல்ல. அதே இது நான் கேட்குறேன், திமுக கூட்டணியில் இருக்கிறப்போ தான் வன்னியரசு அவர்கள் நம்ம கூட இருந்தாங்க. அப்போ திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் வந்து எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு விட்டுட்டார். அவர் இப்போ ஜெயிலில் வச்சிருக்காங்க. அதுக்கு வன்னியரசு அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, என்னன்னா எல்லாருக்கும் எலும்பு உண்டு என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன்ற மாதிரி போட்டிருக்காரு. கூட இருந்தவர் இப்படி பேசுறார். ஆனால் இதே வன்னியரசு அவர்கள் தாவேக்காவுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. சோஃபா மாடலுக்கு சமூக நீதி, ஓஃபார் இது எஃப்ஆர் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாசிட்டிவான விளக்கம். ப்ளஸ் ஜனநாயகன் படத்துக்கு அதில் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய கருத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து இவர் பேசுகிறார். அப்போ கூடவே இவ்வளோ நாள் இருந்தவர் திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அது உணர்ச்சி மிகுதியில் அவர் சொல்லிட்டாரு. அந்த வேர்டு தவறு தான். பட் ஸ்டில் உணர்ச்சி மிகுதியில் சொன்னதுக்கு அவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார், எல்லாருக்கும் எலும்பு உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறேன்னா அதோடைய அர்த்தம் என்ன? அப்போது எல்லாரையும் தான் மீன் பண்ணுறார். கரெக்ட், கட்சி தலைவர் முதற்கொண்டு எல்லாரையும் மீன் பண்ணுறார். அப்போது இது தவறு இல்லையா? இப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ கூட இருந்தவங்களே இப்படி பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு அதுக்கு செட் பண்ணுறாங்க. ஆனால் கூட இருந்தவர் எப்படி இப்படி பேசுகிறாரு
எப்படி எலும்பு உண்டு அப்படின்றத மீன் பண்றாரு, இந்த மாதிரி சொல்றாருன்றதை யாரும் கேள்வி கேட்கல. கேட்க மாட்டாங்க. கூடவே இருந்தாருல, இவர் ஏன் இப்படி பேசுறாரு, தாவேக்காவுக்கு எப்படி இவ்வளோ சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற கேள்வி வரல. அதான் சார் ஸ்ட்ராட்டஜி. ஆனா வந்து கூடவே இருந்தாரு, கூடவே இருந்தவங்க வந்து திமுக அதிமுக கூட்டணி வைக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு சொல்றதை மட்டும் எல்லாரும் நம்புறாங்க. அது எப்படி? அதான் சார் நான் அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா இது என்ன கேசல் இதுன்னு கேசல் சார். உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் ஃபர்ஸ்ட் சண்டையை போட்டுரும் சார். நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா தாவேக்கால 3ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட இதுல இருப்பாங்கல்ல, நெக்ஸ்ட் அவங்க இருப்பாங்க சார். அப்புறம் அமைச்சர்கள்லயே மக்கள் பரிச்சயம் பெருசா இல்லாத அமைச்சர்கள் இருப்பாங்க சார். அப்புறம் மக்கள் பரிச்சயமான அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்புறம் தான் சார் விஜய் இருப்பாரு. இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் சார். நீங்க இப்படி பேசினா இதுக்கு ஃபர்ஸ்ட் பதிலடி இவங்க தான் கொடுப்பாங்க. இது இப்படி நந்து அவங்கள நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வேற ஒருத்தவங்க கொடுப்பாங்க. நீங்க அது என்ன பண்ணுதுன்னா முதலமைச்சர் விஜய இன்சுனேட்டடாவே வச்சுக்குது. நீங்க அவர் ரீச்சே பண்ண முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் அவர் பேட்டி கொடுக்க சொல்றாங்க? யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அந்த லேயர் ஆஃப் இது ஆயிடுச்சு, அந்த குஷனிங் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒரு இடத்த பிரீச் பண்ணா 2வது இடம் பதில் சொல்லுது, 2வது இடத்த பிரீச் பண்ணா 3வது இடம் பதில் சொல்லுது, 3வது சொன்னா 4வது பண்ணுது. விஜய் அவர்கள் 7வது 8வதுல இருப்பாரு. நீங்க டெய்லி போய் 7 பேர்த்த கேட்டே இருக்க முடியுமா? என்னன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே தே கேம் டு அ கன் ஃபைட் வித் அ நைஃப். அதான் நீங்க இந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அல்காரிதம், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோஷியல் மீடியா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு நியூஸ் இஸ் சோல்ட் டு யூ, ஹவு இட் இஸ், அந்த அஜெண்டாவை செட் பண்ணி உங்களை அதை டிரைவ் இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கலன்னா நீங்க பதில் சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க கேள்வி கேட்குற இடத்துக்கு வரமாட்டீங்க. நீங்க கேள்வி கேட்குற இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு பாசிட்டிவா மூவே ஆக முடியாது. அதுதான். ஸோ எண்ட் ஆஃப் தி டே டிவிகே அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ஸ், அப்புறம் போலியான செய்திகள், அப்புறம் ப்ரொபகேண்டாஸ், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வச்சு தான் அவங்களுடைய அரசியல் கட்சியையும் கட்டமைச்சிருக்காங்க, ஆட்சியையும் பிடிச்சிருக்காங்க. இந்த யுக்தியை, இந்த ஒரு பேட்டர்னை வந்து இப்போ ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் எல்லாமே. இப்போ புதுசாக வரக்கூடிய கட்சிகளும் அதை தான் பண்ணுறாங்க. இப்போ தனுஷ் கூட வந்திருக்காரு, வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு போலாண்டு. அவருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இஷ்யூவை பற்றி பேசாமல் நீட் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு சமகாலத்தில், அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அவர் தெரிவிக்கல. ஆனால் வந்து அங்கே வந்து அதே மாதிரியே பேசுகிறார். நான் வந்து உங்களுக்குலாம் என்ன நன்றி கடன் செய்ய போகிறேன்னு தெரியல சார். எதுவுமே பேசாம சார். ஐ எம் யுவர் டேட், அது சொன்னா போதும் சார். யூ ஆர் பேட்னா அது போதும் சார். ஸோ இப்படி வந்து இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி ஒர்க் ஆயிருச்சுன்றதுனால எல்லாருமே அதே தான் எடுத்து முன்னோக்கி வர பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து பார்க்குற நீங்கள் இந்த விவாதத்தின் போது புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ப்ரோ கூட. நன்றி ப்ரோ, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பேசியிருக்கீங்க. ஸோ இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.